வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல்னா, தட்டைப்பயிரெலாம் ஊற வச்சுருக்கேன், வறுத்து ஊற வச்சுருக்கேன், பருப்பு ஊற போட்டு கீரையை இது போல் கொத்துக்கீரை மாதிரி சிறுகீரையை போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது தட்டைப்பயிரை வேக வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கிறேன். தாளிச்சிட்டு இந்த மாதிரி அவிச்ச பயிரை சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சம் தேங்காயெலாம் போட்டு பெரட்டி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு சேர்த்து, ஏன்னா வெறும் தட்டைப்பயிரும் கீரையும் கொடுத்தா பசங்களுக்கு இறங்காது, கொஞ்சமாவது காரமாக இருக்கணும். அதனால் பட்டை மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் மட்டும் போட்டு அவங்களுக்கு அழகாக அதையும் சேர்த்து வச்சுருவேன் சாப்பாட்டுக்கு. தட்டைப்பயிரில் தேங்காயெலாம் சேர்த்து இறக்கும் பொழுது நல்லா இருக்கும். இந்த மாதிரி பயிர் நல்லா மசிஞ்சு வரணும். அதுலேயும் நம்மளுடைய இந்த விறகடுப்பில் நம்ம வைக்கும்பொழுது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் வச்சாச்சு. பயிர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுட சுட செய்யும் பொழுதே நல்ல மணமாக இருந்தது. அடுப்பில் உள்ள விறகெல்லாம் எடுத்துட்டு அந்த வெறும் சட்டியிலேயே இந்த தட்டைப்பயிரை தாளித்ததும் இந்த கிழங்கு இந்த மாதிரி வறுவல் செஞ்சதும் செஞ்சுட்டேன். ஏன்னா அந்த சூடு தணலே நிறைய இருக்கும். சோறு வடித்து கிழங்கு வச்சு கீரை வச்சு தட்டைப்பயிரும் செஞ்சு மதியத்துக்கு எல்லாமே தனித்தனியாக வச்சு கொடுத்தமிச்சாச்சு. நேற்றையோட பழைய சோறு கொஞ்சம் இதை நான் சாப்பிட்ருவேன். என்னுடைய கணவருக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் தோசை, அப்புறம் நேத்திக்கு சாயங்காலம் எப்பொழுதும் பசங்களுக்கு சாயங்காலம் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். அப்படி செஞ்ச சக்கரை பொங்கல் மிச்சம் இருந்தது. இன்றைக்கி பசங்க இதையும் தோசையும் கூடவே இந்த தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த நல்லுணவு பிடிச்சவங்க இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. நன்றி.